அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, ஏஜே குரோட்டன். ஏஜே குரோட்டன் இவர் ஒரு ஸ்காட்லாந்துக்கார். ஸ்காட்லாந்து எங்கே இருக்குன்னா, இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டு, வேல்ஸ் இதெல்லாம் இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கெல்லாம் நான் போயிருக்கேன். நான் அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் என் கூட படிச்சிருக்காங்க. இந்த ஸ்காட்லாண்டில் ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பையன், குழந்தை பையன் பிறக்கிறான். பிறந்தது நல்லா துருதுருப்பாக இருக்கான், நல்லா வளர்றான், நல்லா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஈடுபடுறான். ஆனால் நல்ல அறிவு உள்ளவனாக இருக்கான், நல்லா படிக்கிற பையனாக இருக்கான். அந்த பையன் நல்லா படித்து வரும்போது அவன் மெடிக்கல் காலேஜில் சேர்றான். மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தது மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுனா இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகி நல்லா மருத்துவத்துறை நல்லா கற்றுக்கிட்டான், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான், டாக்டர் ஆகிட்டான். டாக்டர் ஆனால் ஸ்காட்லாந்துக்காரன் இப்போ அவனுக்கு அப்பாயின்மெண்ட் எங்கன்னா லண்டனில், இங்கிலாந்தோட தலைநகர் லண்டனில் இப்போ அவன் டாக்டராக வேலை பார்க்குறான். டாக்டர்னா ரொம்ப அருமையான, சின்ன வயசுலேயே அவ்வளோ கைராசிக்கார ஒரு டாக்டர் ஆகிட்டான். ரொம்ப அருமையான டாக்டர் ஆகிட்டான். எந்த நேரமும் அந்த மருத்துவ புத்தகங்களை படிக்கிறது, நோயாளிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நோயாளிகளுக்கு ஏற்ற அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. நம்பர் 1 டாக்டர் ஆகிட்டாங்க. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானவன் ஆகிட்டான். அப்படி விருப்பமானவன் ஆனாலே ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த பிரச்சனை தான் வந்துருச்சு அவனுக்கு. என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய் வந்த உடனே அவனுடைய கை கால்கள்லாம் சிவரிங் ஆயிடுச்சு, நடுக்கம் ஆயிடுச்சு. அவனால் நிற்க முடியல. அவனுக்கு அதிகமான ஓய்வு தேவை. மூளைக்கு அதிக வேலை கொடுத்துட்டாரு. உடம்புக்கும் அதிக வேலை, மூளைக்கும் அதிக வேலை கொடுத்துட்டாருன்ட்டு மற்ற டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க, மிஸ்டர் குரோட்டன், ஏஜே குரோட்டன், டாக்டர் குரோட்டன், நீங்க போய் நல்லா ஓய்வு எடுங்க. ஓய்வு எடுத்துட்டு உங்க உடம்பு எப்ப கண்டிஷன் ஆகுதோ அப்ப வாங்க அப்படின்றாங்க. இவருக்கு ஒரே வேதனை. தான் பார்த்த டாக்டர் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலை விட்டு இப்படி போகிறதா அப்படின்னு ரொம்ப வேதனையோட இவர் திரும்ப ஸ்காட்லாண்டுக்கு வர்றாரு. இவர் ஸ்காட்லாண்டுக்கு அவங்க அம்மா அப்பா இந்த டைம்ல இல்லை. இப்போ இவருடைய வயசு 33 வயசு தான் ஆகுது. இளம் வயது. வீட்டிலேயே ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஓய்வெடுக்க இப்போ என்ன சொல்றாரு, போர் அடிச்சு போச்சு. எப்பயும் படிச்சுக்கிட்டு இருந்த மனிதன் எப்பயும் தினமும் பேஷண்ட்டுகளை பார்த்து, நோயாளிகளை பார்த்து அந்த நோயோட தன்மையை அறிந்து அவங்களுக்கு ஏற்ற மருந்தை கொடுத்து அவங்கள உயிர்ப்பித்த, அவங்கள புதுப்பித்து, நோயிலிருந்து அவங்கள விடுபட வைத்து, அவங்க ஒரு துன்பத்தில் இருப்பாங்க பாருங்க, அந்த துன்பத்தை தெரிந்து கொண்டு அந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுபட வைத்து அந்த ஒரு புனிதமான தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை இப்படி இந்த நோய் அப்படியே முடக்கி போட்டுருச்சு. அப்படியே வீட்டிலேயே உட்காந்துருக்காரு, போர் அடிக்குது, என்ன பண்றது அப்படின்னும் போது இவருக்கு சின்ன வயசுல இருந்தே கதை எழுதணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. சரி, நம்ம வாழ்க்கையில நம்ம சேகரித்த விஷயங்களை எல்லாம் ஒரு கதையா எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையா எழுதுறாரு. கதையா எழுதிட்டு அதை என்ன பண்றாரு, ஒரு பெரிய பண்டில் மாதிரி போட்டு தன்னுடைய ஸ்டெனோ இருக்காங்க பாருங்க, தன்னுடைய பிஏ டைப்பிஸ்ட், அவங்க லண்டன்ல இருக்காங்க, அவங்க ஆபீஸ்ல, அவங்களுக்கு அனுப்பி இதை டைப் அடிச்சிருங்க அப்படின்றாரு. இப்போ டைப் அடிச்சிருங்க அப்படின்னா அவங்க டைப் அடிச்சு அழகா அவர் அனுப்புன அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நல்லா கரெக்டாக இது பண்ணி பேஜ் வைஸாக டைப் அடிச்சு இவருக்கு அனுப்புறாங்க. இவர் அனுப்புனா திரும்ப அந்த டைப் அடிச்ச மேட்டர் வருது. எடுத்து பார்க்குறாரு, அதை படிச்சு பார்க்குறாரு. உலகத்திலேயே அவ்வளோ பெரிய ஒரு மட்டமான எழுத்து வேற எங்கேயுமே இருக்காது. யாருக்குமே ஒரு பயனில்லாத எழுத்து, முற்றிலும் மோசமான எழுத்து, முற்றிலும் சமூகத்துக்கு புறம்பான ஒரு எழுத்துக்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள், முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்கள், தவறான எழுத்து. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்மளா ஒரு டாக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இந்த எழுத்தாளர் வேலையை போய் செய்கிறோமே, இந்த எழுத்துக்கும் நம்மளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த எழுத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நூடுல்ஸாக ஆகிட்டார். அப்படியே அந்த புத்தக கட்டை என்ன பண்ணுறாரு, அந்த லண்டன்ல இருந்து அவங்க டைப்பிஸ்ட் அடிச்சு அனுப்பியிருந்த புத்தக கட்டை என்ன பண்ற, டைப் பண்ண அந்த கட்டை பண்டில் அப்படியே போய் குப்பையில போட்டுறாரு. ஒன்றுக்கும் உதவாத விஷயமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இவர் என்ன பண்றாரு, நம்மளும் கூட ஒன்றுக்கும் உதவாதவன் ஆகிட்டோமே, ஒன்றுக்கும் உதவாதவன் ஆகிட்டோமே, விசாம படுத்திருக்கோம், டாக்டர் வேலை பார்க்க முடியல,
சரி ஏதாவது எழுதுவோம்னா எழுத கூட நம்மளுக்கு ஒரு அருகதை இல்லை. நம்மளை எழுத்த நம்மளாலே படிக்க முடியல. அப்புறம் எப்படி இந்த சமூகம் படிக்கும்? இந்த சமூகம் சீர்திருந்தம் இந்த சமூகத்துல மறுமலர்ச்சி ஏற்படுத்துறது. ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே அந்த ஸ்காட்லாண்டில் வந்து ஈவினிங்கில் வந்து அப்படியே மழை தூறிக்கிட்டு இருக்கு. மழை தூறிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்தால் இவருடைய நண்பர் ஒருத்தர் ஆங்கஸ்ன்னு சொல்லிட்டு, ஆங்கஸ்ன்னு ஒரு நண்பர், ஜான் ஆங்கஸ். அவர் 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 வந்து பெரியவர், அவர் பெரிய மனுஷர். ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தானே அவங்க சொல்கிறாங்க. அவர் தோட்டத்தை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காரு, தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் போய் அங்கே போய் நிற்கிறாரு. இவரை பார்த்த உடனே அவர் அந்த ஆங்கஸ் வந்து விஷ் பண்ணுறாரு, வணக்கம் செலுத்துறாரு. ஏன்னா இவர் ஒரு டாக்டரு, அதோட இவர் எழுதுறாருன்னு கேள்விப்படுறாரு. ஸ்காட்லாண்டில் வந்து எழுத்தாளர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ அவர் சந்தோஷப்பட்டு இவருக்கு விஷ் பண்ணுறாரு. இவர் போய் பக்கத்தில் நிற்கிறாரு, நின்றுட்டு அப்படியே சோகமாக நிற்கிறாரு. அந்த விவசாயி சொல்கிறாரு, என்ன என்ன விஷயம், என்ன வருத்தம் அப்படின்றாரு. அப்போ இவர் தன்னுடைய விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒன்றுக்கும் முடியாமல் தான் ஓய்வு எடுக்கிறதுக்கு இங்கே வந்தேன். சரி, ஓய்வு எடுக்கவும் முடியாமல் ஏதாவது எழுதுவோம்னு, எழுத்தும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மட்டமான மோசமான எழுத்தா இருக்கே. இது எப்படி இந்த சமூகத்தை சீர்திருத்தம், எப்படி இந்த சமூகத்துக்கு ஒரு உருப்படியான ஒரு கருத்தை சொல்லும்? ஒன்றும் என்னால் முடியலையே, மட்டமான ஆளாயிட்டேனே, என்னால் எதையுமே செய்ய முடியலையே, ஒரு வீணான மனிதன் ஆயிட்டேனே, வாழ்க்கையில் லாயக்கற்றவன் ஆயிட்டேனே, வாழ்க்கையில் லாயக்கற்றவன் ஆயிட்டேனேன்னு அந்த விவசாயிட்ட ஆங்கஸ்ட வருத்தப்படுறாரு. அப்போ அந்த ஆங்கஸ் சொல்கிறாரு, நல்லா கவனிய. அவர் சொல்கிறாரு, மிஸ்டர் குரோட்டன், டாக்டர் குரோட்டன், இந்த இடம் வந்து எங்கள் அப்பா காலத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. எங்கள் அப்பா இந்த இடத்த வந்து நல்லா சீர்திருத்தி இந்த மேட்டெல்லாம் வெட்டி பள்ளமாக்கி சமப்படுத்தி இங்கே வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு புல்வெளியும் ஒரு விவசாய நிலத்தையும் ஏற்படுத்தி அந்த விவசாய நிலத்தின் மூலமாக மக்களுக்கு நிறைய விவசாயம் செஞ்சு அனுப்பணும், அறுவடை செஞ்சு அனுப்பணும்னு நினச்சாரு. ஆனால் அவர் டைமில் ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ நான் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலையும் நானும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் கூட ஒன்றுமே செய்யலைங்க. நானும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆங்கஸ்ன்றவர் அது மூலம் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்று செஞ்சு அது உருப்படாதது மாதிரி நான் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது உருப்படாதது தான், அது உருப்படாதது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு அப்புறம் கூட அது ஒரு உருப்படியான ஒரு அருமையான இடமா வரும், பசுமையான புல்வெளியாக வரும், பசுமையான நிலமாக வரும். அப்போ இதில் வந்து ஒருத்தர் பயிர் செய்யலாம். கட்டாந்தரையை அவங்க அப்பா வெட்டி சமப்படுத்தினாரு. அந்த சமப்படுத்தின நிலத்தை இவர் வந்து அருமையான ஒரு அகழி மாதிரி தோண்டி அதில் தண்ணியை பாய்ச்சி விளைபொருட்களை வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இவருக்கு முதிர்ச்சி வந்துருச்சு. இவரும் ஒரு முடிவை காணலை. ஆனாலும் அவர் அதை நிறுத்தலை, அவர் சோர்வடையலை, அவர் பின்னுக்கு போகல. தான் அப்பா செஞ்சதை அவரும் மேற்கொள்றாரு. இதைத்தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த டாக்டர் குரோட்டன் சொல்றாரு. இந்த டாக்டர் குரோட்டனுக்கு இந்த வார்த்தையை கேட்டதுன்னே ஒரே அதிசயம். ஓ, எதையுமே ஒன்று உருப்படியா இல்லாட்டினாலும் கூட அதை நம்ம செஞ்சோம்னா அது பின்னால வந்து ஒரு உருப்படியான விஷயமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆர்வமா போறாரு. போய் புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகத்தை மறுபடியும் அந்த தான் எழுத்து படிய குப்பை தொட்டியில் தான் கீழே போட்ட அந்த பேப்பர் எடுத்து மறுபடியும் உட்காந்து எழுதுறாரு. அந்த அவர் என்ன சொல்றாரு, அவர் அதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பிரச்சனைகள் தான் நாம் யார் என்று தீர்மானிக்கிறது. நம்முடைய துன்பங்கள் தான் நம்மிடம் உள்ள திறமையை வெளிக்கொண்டு வருகிறது. நம்முடைய துன்பங்கள் தான், நம்முடைய இடர்பாடுகள் தான், நம்முடைய பிரச்சனைகள் தான், நம்முடைய நெருக்கடிகள் தான் நம்மை யார் என்று, நமக்குள் என்ன திறமை புதைந்து கிடக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வருகிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்றேன். இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் உண்மையிலே நடந்தது. ஒரு இளைஞன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடிச்ச உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த ஊர் விவரங்கள் தெரியல, இந்த பொண்ணு அந்த ஊர் விவரங்கள் தெரியாம என்ன பண்ணுது, போய் அந்த ஒரு ஒரு எல்லா விருந்துகளும் முடிச்ச உடனே அந்த கிராமத்துல வந்து இந்த பொண்ணு போய் ஒரு பானையை தூக்கிட்டு ஒரு கிணத்துல போய் தண்ணி வாங்க போகுது. அப்போ அந்த கிணத்துல உள்ள தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்த மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, பெண்ணே, நீ வந்து தாழ்ந்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவ,
இங்க கல்யாணம் முடிச்சு வந்திருக்க, நீ தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவ வந்து இந்த குளத்துல எங்க குளத்துல வந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. உனக்கு அனுமதி இல்லப்பா அப்படின்னு. அப்படியே இந்த பிள்ளை ஆச்சரியமா பாக்குது. ஏன்னா அவங்க ஊர்ல இந்த பொண்ணு கிணத்துல போய் மொத்தமா எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து அதை பயன்படுத்துறவங்க. அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க, சமையல் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க, துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க, பாத்திரங்களை கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க சொல்றாங்க, நீ வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொண்ணு, நாங்க வந்து மேல்குடி வகுப்பை சேர்ந்தவங்க, எங்களோட வந்து நீங்க கலந்து தண்ணி எடுக்க முடியாதுமா, நீ இங்க தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்லி அனுப்பி விட்டாங்க. அனுப்பின உடனே அந்த பொண்ணு அப்படியே வருது, வீட்டுக்கு வருது. அந்த பொண்ணுக்கு என்ன என்ன நடந்தது அப்படின்னு தான் தெரியுது ஒழிய, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாத ஒரு வெகுளி பண்ணா வந்து கணவன்கிட்ட சொல்லுது, ஏங்க இந்த மாதிரி நான் போய் தண்ணி எடுக்க போனேன், நீ தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பொண்ணு, எங்கிட்ட வந்து தண்ணி எங்களோட சேர்ந்து எடுக்கக்கூடாது, இது உயர்குல மக்கள் வாழும் இடம், உயர்குல மக்கள் பயன்படுத்தும் கிணறு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் கணவன் அப்படியே பார்க்குறான். பிரச்சனை எப்படி வருது பார்த்தீங்களா? போய் அருவாள் எடுத்துகிட்டு போய் 10 பேரை வெட்டிடலாம், அதான் பிரச்சனைக்கு சொல்லி சொன்னேன். பிரச்சனைக்கு அவன் தீர்வு காண்றான் பாருங்க. அவன் அப்படியே கதாநாயகன் ஆயிட்டான். எப்படின்னு பாருங்க, இவன் வந்து தான் வீடு இருக்குல்ல, தன் வீட்டுக்கு முன்னாடி அவனுடைய தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தை வந்து மண்வெட்டி கடப்பாறையும் வச்சு தோன்றாங்க. தோண்ட ரோட்ல போறவங்க வர்றவங்க அக்கம்பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க, என்ன வீட்டுக்கு முன்னாடி தோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. தோண்டிக்கிட்டே இருக்கான், யாருக்கும் எந்த பதிலும் சொல்லல. 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, 1 மாசம் ஆயிடுச்சு, 47 நாள் கரெக்ட் ஆயிடுச்சு. தோன்றான், மண் அள்ளி வெளியே போடுறான், தோன்ற இவனே பூமிக்குள்ள ஆழத்துக்குள்ள போயிட்டான். கயிறை கட்டி தான் வெளியே வரணும். கடைசியா தோண்டும் போது ஒரு பாறையை தோன்றான் பாருங்க. அந்த பாறை உடஞ்சு வெளியே வந்து தண்ணி பீச்சி அடிக்குது. இவன் தோட்டத்திலே இவன் ஒரு கிணற தோண்டிட்டாங்க. இவன் தோட்டத்திலே ஒரு கிணற தோண்டிட்டான். ஒரே மகிழ்ச்சி. மனைவிட்ட சொல்றேன், நாளையில இருந்து இந்த கிணத்துல நீ தான் தண்ணி பிடிக்கணும், நீ தண்ணி பிடி முதல்ல அப்படின்றான். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அதான் சொல்றேன், உங்களுடைய சவால்கள் தான், உங்களுக்கு வரும் சோதனைகள் தான், உங்களுக்கு வரும் நெருக்கடிகள் தான் உங்களிடம் என்ன திறமை இருக்கிறது, நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கிறது. மகாத்மா காந்தி லண்டனுக்கு போனாரு. பாரிஸ்டர் லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவர் சவுத் ஆப்பிரிக்கா போனா அவர் வந்து லீகல் அட்வைசர், ஒரு கம்பெனிக்கு லீகல் அட்வைசர், முஸ்லீம் கம்பெனிக்கு. ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல போற டிக்கெட் எடுத்துட்டு வெள்ளைக்காரங்க தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கேன், ஐ எம் அன் அட்வொகேட் அப்படின்றாரு. நான் ஒரு பாரிஸ்டர்ன்றாரு. சோ வாட், நீ ஒரு இந்தியன், தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், நாங்க வெள்ளைக்காரன், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டாங்க. நைட் அப்படியே குளிர்ல அப்படியே 2 கையும் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்காரு பிளாட்ஃபார்ம்ல. அப்படியே உட்காந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த சோதனை, இந்த நெருக்கடி, இந்த துன்பம், இந்த இடர்தான் மகாத்மா காந்தியவே மகாத்மா ஆக்குச்சு. இல்லைன்னா அட்வொகேட்டாவே வாழ்ந்து அவர் பாட்டுக்கு வாழ்க்கை நடத்திட்டு போயிருப்பாரு. அன்னையிலேருந்து அவர் மனித குலத்துக்காக போராடினாரு. சவுத் ஆப்பிரிக்கால கருப்பின மக்களுக்காக போராடினாரு. அப்படியே நேரம் இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவில வந்து நம்ம மக்கள் அடிமையா கிடந்தாங்க, நம்மளாம் அடிமையா இருந்தோம், நம்மளுக்காக போராடினாரு. அவருடைய சோதனை, அவருடைய வேதனை அவரை வந்து ஒரு சாதனையாளனாக மாற்றியது. அவர் யாரு, ஒரு திறமைக்காரன் அப்படின்னு அவரை மாட்டுச்சு. எல்லாம் லண்டன் பார்லிமெண்ட்ல கேட்டாங்கன்னா, இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல, ஏன் அந்த ஆளே ஒரு 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 ஆஃப் நேக்கடு பக்கிரி, சட்டை இல்லாதவன், அவனை போய் இவ்வளவு நாள் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட சொன்னாங்களாம். அவரை போய் நீங்க இவ்வளவு நாளா விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஆள் போராட்டம்ன்றான், பட்டினின்றான், உண்ணாவிரதம்ன்றான், ஜெயில நிரப்பணும்ன்றான், வெள்ளையனே வெளியே போ அப்படின்றான், எங்க நாட்டை எங்களுக்கு திரும்ப கொடுன்னு சொல்றான். இதெல்லாம் என்னையா நீ அடுக்கடுக்காக ஒரு செயலை ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்க, அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்க அப்படின்னும் போது வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு, ஏய், அவர் துப்பாக்கி எடுத்திருந்தா நான் மிஷின் கன் எடுத்திருப்பேன், அவர் மிஷின் கன் எடுத்திருந்தா நான் பீரங்கி எடுத்திருப்பேன், அவர் பீரங்கி எடுத்திருந்தா நான் ஃப்ளைட்டில் குண்டு மலையை பொழிஞ்சிருப்பேன். ஆனால் அந்த மனிதன் அகிம்சையை தேர்ந்தெடுத்திருக்காரு.
அதை வந்து என்னால வெற்றி கொள்ள முடியவில்லை. அந்த அகிம்சை பாருங்க, மகாத்மா காந்தியை ஒரு பெரிய சாதனையால ஆக்கிடுச்சு. காந்தி கண்டுபிடிச்சிட்டாரு. உலகத்துல எவ்வளவு பேர் சண்டை போட்டாங்க, நம்ம இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஆளுகள்லாம் சண்டை போடுறாங்க, ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. அப்ப வெள்ளைக்காரங்களை இப்படிதான் மக்களை திரட்டணும், அகிம்சை மூலமா அவங்களுக்கு வந்து அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழைக்க மாட்டான், உன்னை வெளியே போகிற வரைக்கும் உன்னை ஒத்துழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்புனாரு. பாருங்க, அவருடைய கடினமான அவரை வந்து அந்த ட்ரெயின்ல இருந்து தூக்கி போட்ட அந்த சவால் தான், அந்த நெருக்கடி தான் அவரை பெரிய மகாத்மாவாக மாற்றியது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி உத்தரப்பிரதேசிலேயோ மத்திய பிரதேசலயோ நடக்குது. ஒரு பெண்ணு வந்து கர்ப்பமா இருக்காங்க. அந்த பெண்ணு கர்ப்பமா இருக்கிற பெண்ணை வந்து அவங்க கணவர் வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போறாரு. அவங்க ஊர் வந்து ஒரு ரொம்ப தூரம் இருக்கு, ரோடுக்கு போறதுக்கு ஒரு மலையை தாண்டி போக வேண்டியது இருக்கு. அந்த மலைக்கு இடையில ஒரு பாதை இருந்தா 10 நிமிஷத்துல போயிடலாம். இது வந்து மணிக்கணக்கில் போகுது. போற வழியிலேயே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. டாக்டர்கிட்ட போகவே முடியல. அதுக்குள்ளேயே அந்த அம்மா பேறுகாலம் பார்க்க முடியாம இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த அந்த மனிதன் அப்படியே அழுகுறேன், வேதனையிலேயே துடிச்சு போயிட்டான். என்னடா அப்படின்னு வாரக்கணக்கில் உட்காந்துருக்கான், கவலையா உட்காந்துருக்கான். எல்லாரும் சொல்றாங்க, சரிப்பா போனது போச்சு, முண்டாட்டி இறந்து போயிட்டா, இங்கிட்ட ஒரு பாதை மட்டும் இந்த வழிய, இந்த மலை வழிய ஒரு குறுக்கு பாதை மட்டும் இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்துல போயிருந்துருக்கலாம், டாக்டரை பார்த்துருக்கலாம், குழந்தை அருமையா பிறந்திருக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அவனுடைய சோதனை, அவனுடைய இடர்பாடு, அவனுடைய நெருக்கடி என்ன பண்றான், அடுத்த நாள் மண்வட்டியும் தட்டையும் கொண்டு போய், கடப்பாறையும் கொண்டு போய் அந்த மலையை வெட்டுறான். மலையை வெட்டின உடனே மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, என்னையா செய்யற நீயே அப்படின்னு. இந்த மலையை வெட்டுறேன், மலையை குடைகிறேன். எதுக்கு குடைகிற அப்படின்னு. மலையை குடைஞ்சு பாதை அமைக்க போறேயா, நம்ம குறுக்கு பாதை அமைக்க போறேயா, நம்ம இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ஈஸியா போயிடலாமியா அப்படின்னு. மக்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. ஏண்டா முட்டா போயிலே, இந்த மலைன்றது என்ன சாதாரண ஒரு விஷயமா? அதை வெட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதை தோன்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கிணத்தனமா செய்யறாடா, டெய்லி இந்த ஆளுக்கு இதான் வேலை, டெய்லி வெட்டுறேன், வெட்டிக்கிட்டே இருக்கான். பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இதுல ஏதோ சம்திங் நடக்க போகுது, நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இதுல இருக்கணும், நம்மளுடைய பங்கேற்பு இதுல இருக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் முதல்ல வர்றாங்க. நம்மளும் வெட்டுவோம்ப்பா, முடிஞ்ச அளவுக்கு வெட்டுவோம்ப்பான்னு கல் மண்ணெல்லாம் எடுத்து தட்டில் போட்டு அவங்க கொண்டு போய் ரோட்டில் 2 பக்கமும் கொட்டுறாங்க. வெட்டிக்கிட்டே இருக்கான்ப்பா. ஒரு 10 வருஷம் ஆகுது, 9 வருஷம் ஆகுது. மலையை 2ஆ வெட்டி பாதை அமைச்சிட்டான். எப்படி பாருங்க, ஒரு தனி மனிதனின் ஒரு முயற்சி, ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு சவால் அவனை ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக அவனை மாற்றியது. அவனுக்குள்ள இருந்த திறமையை வெளிக்கொண்டு வந்தது. அதான் சொல்றேன், உங்களுடைய சவால்கள் தான் உலகத்தை. கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, the point is not to understand the world but to change it. The point is not to understand the world but to change it. நாம் உலகை புரிந்து கொள்வதல்ல, உலகை மாற்ற வேண்டும், உலகத்தை மாற்ற வேண்டும். உலகத்தை மாற்றணும்னா என்ன செய்யணும்? உலகத்தை மாற்றணும்னா போய் எல்லாரும் மாறுங்கன்னா மாறிட முடியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி சொன்னா கேட்டுருவாங்களா? நபிகள் நாயகம் மாதிரியே சொன்னாலும் கேட்டுருவாங்களா? மாறுதல் என்பது உங்களுக்குள் வர வேண்டும். இந்த உலகத்துல அயோக்கிய பயலா இருக்காங்க அப்படின்னா நீ முதல்ல ஒரு நல்லவனாகு. உலகத்தில் ஒரு அயோக்கியன் குறைந்து விட்டான் என்று கணக்கில் குறித்து கொள்றாங்க. நீ உலகம் மோசமா தான் இருக்கு, எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கொலை, கற்பழிப்பு, எல்லா தீய சக்தியும் நடந்துகிட்டு இருக்கு. நீ யோக்கியமா இருக்கியா? நீ லஞ்சம் வாங்காம இருக்கியா? நீ ஒழுக்கமா இருக்கியா? நீ ஒருத்தன் ஒழுக்கமா இரு, இந்த உலகம் மாறும். இந்த உலகம் தனி மனிதனின் சேவையை நம்பியே வாழ்கிறது. தனி மனிதன் அவனுடைய முயற்சி இருக்கு பாருங்க, அவனுடைய முயற்சி ஓட விரட்டினாங்க கார்ல் மார்க்ஸ. அவர் கம்யூனிசத்தை கண்டுபிடிச்ச உடனே ஓட விரட்டினாங்க. தோட்ட தொழில் அதிபர்கள் எல்லாம் விரட்டினாங்க. எங்க இருந்து? ஜெர்மன்ல இருந்து விரட்டினாங்க. ஜெர்மன்ல இருந்து சுவிட்சர்லாந்து போனாரு, சுவிட்சர்லாந்துலயும் விரட்டினாங்க. சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் போனாரு, அங்கேயும் விரட்டினாங்க.
கடைசியில் இங்கிலாந்தில் போய் தாஸ் கேபிட்டல் எழுதி முடித்தார். தனி மனிதன் சாதனை தாங்க. அந்த தாஸ் கேபிட்டல் தான், அந்த மூலதனம்ன்ற புத்தகம் தான், தியரி தான் அப்படியே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. யாரால? லெனினால. லெனின் செஞ்சார். லெனின் கையில் அந்த புஸ்தகம் எப்பயுமே இருந்துச்சு. அதே மாதிரி காஸ்ட்ரோ செஞ்சார். 1959 காஸ்ட்ரோ செஞ்சார், கியூபாவில் செஞ்சார். கார்ல் மார்க்ஸோடைய திட்டத்தை தான் அப்படியே கொண்டு வந்தார். மாசேத்துங் கொண்டு வந்தார். யார்? மாவோ. சைனாவை கைப்பற்றின மாசேத்துங்கு அப்படியே காஸ்ட்ரோவோட கார்ல் மார்க்ஸோட அந்த அந்த கார்ல் மார்க்ஸோட கோட்பாடுகளை தான் கொண்டு வந்தார். பொது உடைமை கோட்பாட்டை கொண்டு வந்தார். எப்படி பாருங்க, தனி மனிதன் தான் முதலில் இந்த இந்த மண்ணுக்கு வந்து அவன் வழிகாட்டணும். அவன் முதல்ல நேர்மையா இருக்கணும், அவன் வழிகாட்டணும். அவனுக்கு ஏற்படுகிற சவால்களும் சோதனைகளும். இப்ப பாருங்க, இந்த டாக்டர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு போய் எழுதுறாரு. நம்ம எழுத்தெல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு நினைச்சு எழுதுறவரு அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டாரு. அந்த புஸ்தகத்துக்கு பேரு கோட்டைன்னு வைக்கிறாரு. கோட்டை அப்படின்னு வைக்கிறாரு. அந்த கோட்டைன்னா ஃபோர்ட். அந்த கோட்டைன்ற புத்தகத்தை ஒரு பப்ளிஷருக்கு அனுப்புறாரு. அந்த பப்ளிஷர்கிட்ட அனுப்பிட்டு இவர் அந்த ஊர்லயே இருக்காரு. என்னதான் நம்மளுக்கு நடக்குதுன்னு பார்ப்போம், நம்ம வந்து ஒன்றுக்கு ஆகாதவன் ஆகிட்டான், ஒரு புத்தகத்தை எழுதி விட்டுருக்கான், இந்த புத்தகத்தோட ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஊரை விட்டு ஒரு நாள் போகணும்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டா, எல்லா ஊரையும் சொல்லிட்டு அந்த ஜான் ஏங்கஸ் அவருக்கு மிஸ் பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறாரு. போஸ்ட்மேன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு 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 தபால் வந்திருக்கு அப்படின்னு. என்னன்னு கேட்டா, அந்த தபால் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கு. உங்க புத்தகத்தை நாங்க வந்து உங்க புத்தகத்தை வந்து நாங்க லட்சக்கணக்கான பிரதிகள் எடுத்திருக்கோம். உங்க புத்தகத்தை வந்து நாடக வடிவமாக்கியிருக்கு. உங்க புத்தகத்தை வந்து ஹாலிவுட்ல சினிமாவா எடுக்க போறாங்க. 1,00,000 காப்பிகள் இது வரைக்கும் உங்க புத்தகம் வந்து விற்கப்பட்டிருக்கு. சிறந்த புத்தக வியாபாரி நீங்க, உலகத்துல நீங்க ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர்னாலும் அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அவருடைய சவால்கள் தான். ஒன்றும் எழுத முடியல, நம்ம ஒன்றுக்கு லாயக்கில்லாதன்ற அந்த மனிதனுடைய சவால் அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறம் 2 புக்கு எழுதுறாரு, மிகச்சிறந்த புத்தகங்களை எழுதுறாரு. அவர் தான் இந்த சொல்றாரு, நீங்க வந்து உங்களை ஒன்றுக்கு லாயக்கில்லாதவன், ஐ எம் நத்திங், I am good for nothing, I am totally zero, I am an empty vessel. நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் ஒரு ஜீரோ, நான் ஒரு வெற்று குடம், எதுக்குமே ஆகாதவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு நிறைய திறமை இருக்குது. அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சி செய்ய. நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சமூகமும் மாறும், சமூகமும் முன்னேறும் அப்படின்னு அவர் தன்னுடைய கதையவே, அந்த வாழ்க்கை கதையவே அதில் எழுதி வச்சிருக்காரு. நம்மளும் அப்படி முன்னேறுவோமா? தேங்க்யூ. இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பல சோதனையான நேரத்தில் மனசு தளர்ந்துடாதீங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வெற்றி பெய அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. உங்களுக்குலாம் மிகத்திறமை இருக்குது, மிகச்சிறந்த திறமை இருக்குது. அதை கண்டுபிடிச்சி செய்யுங்க. நன்றி. கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. எல்லா பெல் பட்டனையும் அமுக்குங்க, எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க, வாட்சிங் ஹவர்ஸ் கூட்டுங்க. நன்றி நன்றி நன்றி.